தமிழ் வழியில் ஜேஇ எக்ஸாம்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு வணக்கம். ஜேஇ எக்ஸாம்ல கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளுடைய தமிழாக்கம் தான் உங்களுக்கு இந்த பதிவுகள்ல வருது. தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். பார்ட் 11 வரைக்கும் பார்த்திருக்கோம். பார்ட் 12 35th கொஸ்டின். அந்நில் எண்ணியம் என்ற தனிமத்தின் அணு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்நில் எண்ணியம். சோ அன்னு ஏற்கனவே நம்ம இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப 2020ல பாக்குறோம். 19ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க இல்லையா? 18லயும் கேட்டிருக்காங்க. ஃபைன். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா வெறும் 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற 10 நம்பருக்கு நீங்க என்ன அப்படின்ற எழுத்தை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஈஸியா இதை வச்சு ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம். ஃபைன். அன் அப்படின்றது என்ன நம்பரு? 1 இல்லையா? சரி. நில் அப்படின்னா அர்த்தம் எதுவுமே இல்ல, 0ன்னு அர்த்தம். ஓகே. அன் நில் எண்ணியம் அப்படின்னு இருக்கு. எண் என்பது 9க்கான நம்பர் இல்லையா? அன் நில் எண்ணியம் அப்படின்னு இருக்கு. சோ ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிச்சா? 109. ஓகே தானே? சோ என் அப்படின்னா இஎன்என் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கிலீஷ்ல இஎன்என் அப்படின்னு எழுதுவோம். என்ஐஎல் தென் 1. அன் நில் என் லாஸ்ட்ல என்ன சேர்க்கணும்? எந்த தனிமமா இருந்தாலும் ஐயுஎம் சேர்ப்போம். ஃபைன். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 36th கொஸ்டின். ஆக்சிஜனேற்ற காரணி மற்றும் ஒடுக்கும் காரணி என இரண்டுமாக செயல்படும் தன்மை இல்லாத சேர்மம் எது? ஓகே, ஆக்சிஜனேற்ற காரணியாகவும் ஒடுக்கும் காரணியாகவும் செயல்படக்கூடிய தனிமம் எதுன்னு அவங்க கேட்கல. அந்த ரெண்டு பண்பும் இல்லாத சேர்மம் எதுன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையை அடைஞ்சிருக்கணும் அல்லது அதிகபட்சமாக ஒடுக்கும் திறன் கொண்டதா ஒடுக்கும் நிலையில இருக்கணும் இல்லையா? சரி, இந்த மாதிரி தனிமத்தை தான் நம்ம சொல்லணும். சொல்லலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்டா பார்க்கலாம். செகண்ட் ஒன் இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆக்சிஜனேட்டர் என்ன எழுதிடுவா? ஓகே, ஏன் சார் லாஸ்டா பார்க்கணும்னு சொல்றீங்க? எனக்கு புரியுது. தெரிஞ்சா ஆன்சர் சொல்ல மாட்டேனா? நானே குத்து மதிப்பா அடிச்சுன்னு இருக்கிறேன். ஓகே, ஹைட்ரஜனுக்கு +1. சோ +1 into 3. அப்ப ஹைட்ரஜனுக்கு என்ன வரும்? +3 இருக்கும். ஓகே, ஆக்சிஜனுக்கு -2. -2 into 4 -8. +3 இருக்கு, இங்க -8 இருக்கு. அப்ப இங்க என்ன நம்பர் வந்துச்சுன்னா காம்பன்சேட் பண்ண முடியும்? +5 வந்துச்சுன்னா +3 +5 கூட்டினா +8 -8 0 வந்துடும். அப்போ பாஸ்பரஸ் உடைய ஆக்சிஜனேற்ற நிலை +5ல இருக்கு. ஓகேவா? இதை விட அதிகமான ஆக்சிஜனேற்ற நிலை +6 +7 அப்படின்னு போக முடிஞ்சுச்சுன்னா அதெல்லாம் ஆக்சிஜனேற்றம் அடையுதுன்னு அர்த்தம். சரியா? +7 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு ஆக்சிஜனேற்றம். அதே மாதிரி மைனஸ் சாரி +3 +4 இந்த மாதிரி குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜனேற்ற எண் +5ல இருந்து குறைஞ்சிச்சுன்னா ரெடியூஸ் ஆச்சுன்னா இதை நம்ம ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, ஃபைன். இது ரிடக்ஷன், இது ஆக்சிடேஷன். இப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சால் ஆக்சிடேஷன் சொல்லணும். ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சிச்சுன்னா இதை ஒடுக்கம் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஓகே, பாஸ்பாரிக் அமிலத்துல பாஸ்பரஸ் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலை +5ல இருக்கு. ஓகே, ரெண்டாவது இருக்கிற சல்பியூரஸ் ஆசிட் எழுதலாமா? H2SO3. நல்லா புரிஞ்சுக்கணும். SO4ன்னு இருந்திருந்தா சல்பியூரிக் அமிலம். ஆனா இங்க SO3 இருக்கு. அப்ப சல்பியூரஸ் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனுக்கு +1 into 2 +2. ஆக்சிஜனுக்கு -2 into 3 -6 +2 -6. ஸோ ரிமைனிங் +4 தான் நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணணும் இல்லையா? +2 +4 +6 -6 0. அப்ப சல்ஃபருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? +4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனுடைய குடும்பத்துல தானே சல்ஃபர் இருக்கும். ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலோனியம் இந்த மாதிரி வரும் இல்லையா? ஆக்சிஜன் ஃபேமிலி இந்த மாதிரி குரூப் வைஸா தொகுதி வாரியா நீங்க எப்ப படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சிஜனுடைய இணைத்திறன் எலக்ட்ரான்கள் எத்தனைன்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். இணைத்திறன் எத்தனைன்னு கேட்டா 2. இணைத்திறன் எலக்ட்ரான்கள் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 6ன்னு சொல்லணும். அணு எண் 8. அப்ப அதுல 1s2 முதல் கூட்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை தவிர மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் 2s2 2p4 அந்த 6 எலக்ட்ரான்களும் என்னது? இணைத்திறன் கூட்டு எலக்ட்ரான்கள், வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள். சரி, அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா அந்த தொகுதியில இருக்கிற எல்லா தனிமங்களுக்குமே 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப சல்பருக்கும் 6 எலக்ட்ரான் இருக்கும். அதிகபட்சமா ஆக்சிஜனேற்ற எண் என்ன வரைக்கும் போலாம்? சல்பருக்கு +6 வரைக்கும் போலாம். எப்போ? சல்பியூரிக் அமிலம், கந்தக அமிலம் இருக்கு இல்லையா? H2SO4. இப்ப நான் போட்ட மாதிரியே போடுங்க. ஹைட்ரஜனுக்கு +1 into 2 +2. ஆக்சிஜனுக்கு -2 into 4 -8. அப்போ இங்க +2 வரும், இங்க -8 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வரும்னா இங்க எதுதான் காம்பன்சேட் பண்ண வரணும்? +6 வரணும். அப்பதான் +2 +6 +8 -8 0ன்னு வரும் இல்லையா? சரி, சோ சல்பருக்கு +6 வரைக்கும் அதிகபட்சமா பாசிபிள். எப்போ? சல்பியூரிக் அமிலமா இருந்தா. ஆனா என்கிட்ட என்னதான் இருக்கு? ரெண்டாவது ஆப்ஷன் சல்பியூரஸ் அமிலம் இருக்கு +4.
அப்ப இங்க இருந்து ஆக்சிடேஷன் அதிகமாகி +6க்கு போலாம். அதே மாதிரி +2க்கு வருமா அப்படின்னா +2க்கும் வரும், -2க்கு கூட வரும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? SO இருக்கு இல்லையா, சல்பர் மோனாக்சைடு. இதுல சல்பருடைய ஆக்சிஜனேற்ற நிலை எவ்வளவு அப்படின்னா +2. ஹைட்ரஜன் சல்பைடு அப்படின்னு ஒரு சேர்மம் இருக்கும். ஹைட்ரஜன் சல்பைடு. சோ இந்த ராட்டன் எக்ஸ்மெல் வரக்கூடிய ஹைட்ரஜன் சல்பைட்ல சல்பருடைய ஆக்சிஜனேற்ற நிலை -2. இதுதான் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷனும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்பயுமே ஆக்சிஜனுக்கு -2ன்னு சொல்லுவோம் இல்லையா? சல்பருக்கு -2 வரும், +2, +4, +6. மொத்தம் 4 ஆக்சிஜனேற்ற நிலைகள் இருக்கு. ஓகேவா? காமனா வரக்கூடிய நிலைகளே 4 இருக்கு. ஃபைன். சோ இதுல இங்க பாருங்க +4 என்கிட்ட இருக்கு. இதை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து +6ஆவும் மாத்தலாம். ஒடுக்கம் அடைய செய்து +2ஆவோ +0ஆவோ மாத்தலாம் இல்லையா? அப்போ போத் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் ரெண்டுமே சல்பியூரஸ் அமிலம்ல நடக்கும். அப்ப இதுல நடைபெறும். கரெக்டா? ஓகே. H2O2. H2O2 என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே. ஹைட்ரஜனுக்கு +1 into 2 +2. அப்ப ஆக்சிஜனுக்கு -1 into 2 -2 equal to 0 தான் சொல்லணும். ஏன் ஆக்சிஜனுக்கு -1 கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா -2ன்னு இருந்துருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லணும்? ஆக்சைடு அப்படின்னு சொல்லணும். சரியா? -1ன்னு இருந்துச்சுன்னா பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். பராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். -1/2ன்னு இருந்துச்சுன்னா பாதி. ஓகேவா? -1/2ன்னு இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சைடு, பராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு. இது இல்லாம +2 ரொம்ப ரேரா வரும். எப்ப வரும்? ஆக்சிஃப்ளூரைடு, OF2 அப்படின்னு வரும்போது புளூரினுக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமம் புளூரின் இல்லையா? அது நெகட்டிவ் -1 ஆக்சிடேஷனை தவிர வேற எந்த ஆக்சிஜனேற்ற நிலையிலும் வராது. அப்போ இங்க 2 புளூரின் இருக்கு, -1 into 2 -2 அப்படின்னா ஆக்சிஜனுக்கு என்ன வரும்? +2 வரும். சோ ஆக்சிஜனுக்கு மொத்தம் 4 ஆக்சிஜனேற்ற நிலைகள். புரியுதா உங்களுக்கு? -2, -1, -1/2, +2. ஓகே. இதுல -2 இருக்கும்போது தான் நம்ம ஆக்சைடுன்னு சொல்றோம். பட் -1 இருந்துச்சுன்னா என்ன சொல்லணுமா? பெராக்சைடு சொல்லணும். அதனாலதான் இதை ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்றோம். இந்த H2O2ல பெராக்சைடா இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இதை விட குறைவா சூப்பர் ஆக்சைடாவும் மாற முடியும், -2 ஆக்சைடாவும் மாற முடியும் இல்லையா? அப்ப ஆக்சிஜனேற்ற எண் இதால அதிகரிக்கவும் முடியும், குறையவும் முடியும். சூப்பர் ஆக்சைடுக்கு வந்துச்சுன்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம், -2க்கு போச்சுன்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் இந்த ரெண்டுமே நிகழுமா? நிகழும். ஓகே. அப்ப இதுலயும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் நிகழும். HNO2 இருக்கு. HNO2. HNO3 அப்படின்றதுக்கு பேரு நைட்ரிக் அமிலம். இதுல ஹைட்ரஜன் +1 இருக்கும். ஆக்சிஜனுக்கு -6 ஈக்குவல் டு 0 வரும்னா இங்க என்ன இருக்கணும்? நைட்ரஜனுக்கு +5 இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நைட்ரஜனுக்கு +5. ஓகேவா? நைட்ரஜனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே 5 எலக்ட்ரான் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நைட்ரஜன் அணு எண் 7, ஆக்சிஜன் அணு எண் 8. ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான் இருக்குன்னா அப்ப நைட்ரஜனுக்கு எத்தனை தான் இருக்கும்? 5 தான் இருக்கும். சோ இந்த 5 எலக்ட்ரான்களுமே இழந்து அது +5ஆ மாறி இருக்கு நைட்ரிக் அமிலத்துல. ஆனா இங்க என்னதான் இருக்கு? நைட்ரஸ் அமிலம் தானே இருக்கு. அப்ப இதை விட இங்க ஆக்சிஜனேற்ற எண் குறைவா இருக்கணும். சோ ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2 into 2. சோ -4 ஈக்குவல் டு 0 வரணும்னா இங்க என்ன இருந்தா போதும்? +3 இருந்தா போதும். பாருங்க, இப்பதான் நைட்ரஜனுக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்? +5ன்னு பார்த்தோம். +5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம். சப்போஸ் +3ன்னு இருந்துச்சுன்னா நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நைட்ரஸ் அமிலம்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். சோ இந்த நைட்ரஸ் அமிலம் -3 தான் இருக்கு. இதுக்கும் குறைவான ஆக்சிஜனேற்ற எண்ணாலையும் இதை விட அதிகமான ஆக்சிஜனேற்ற எண்ணாலையும் இதால போக முடியும். -3ன்னு இருக்கு இல்லையா? இது 0த்துக்கோ +3ன்னு கூட நைட்ரஜனால என்ன பண்ண முடியும்? போக முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமோனியாவோ இல்ல நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நிறைய காம்பவுண்ட்ஸ்ல என்ன ஆகும்? நைட்ரஜன் மைனஸ்லயும் போகும், பிளஸ்லயும் போகக்கூடியதா இருக்கும். ஓகேவா? NO2 காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா NO2 காம்பவுண்ட்ஸ், NX காம்பவுண்ட்ஸ். சோ அப்போ இது மூலியமா என்ன தெரியுது? நைட்ரஜனாலையும் ஆக்சிஜனேற்ற எண் அதிகமாகவும் குறைவாகவும் போக முடியும். இங்கன்னா நம்ம பார்த்தோம் +5ன்னு சொல்லிட்டு. ஆமா தானே? சரி. இங்க +3 இருக்கு. இது +3. எது வரைக்கும் போக முடியும்னா +5 -3. இதுக்குள்ளார எந்த இடத்துக்கு வேணா போலாம். -3ல இருந்து +5 வரைக்கும் இந்த ஆக்சிஜனேற்ற நிலையில எந்த நிலைக்கு வேணா போக முடியும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன் ரொம்ப வெர்சடைல் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப வித்தியாசமான வேறுபட்ட மாறுபட்ட தனிமம். அதிக ஆக்சிஜனேற்ற எண்களை கொண்ட அலோகத்துல இருக்கக்கூடிய தனிமம் நைட்ரஜன் தான். நைட்ரஜனுக்கு -3, -2, -1,
+1 +2 +3 +4 இந்த மாதிரி நிறைய ஆக்சிஜனேற்ற எண்கள் இருக்கும். நைட்ரஜனுடைய ஆக்சைடு சேர்மங்கள் நீங்க ஒரு டேபிள்ல படிப்பீங்க. அப்ப நீங்க இதை பாப்பீங்க. பி தொகுதி தனிமங்கள் லெசன்ல வரும். ஓகேவா? ஃபைன். சோ இப்ப நம்ம கான்செப்ட் குள்ளார போயிடலாம். என்ன சொன்னாங்க? ஆக்சிஜனேற்றமும் அடையணும், ஒடுக்கமும் அடையணும். அப்படிப்பட்ட காரணி அந்த தன்மை இல்லாத சேர்மம் எதுன்னு கேட்டாங்க. சல்பியூரஸ் அமிலம் 2மே நிகழும். ஹைட்ரஜன் பெராக்சைடு 2மே நிகழும். நைட்ரஸ் அமிலம் 2மே நிகழும் இல்லையா? ஒடுக்கம், ஆக்சிஜனேற்றம் 2மே நிகழும். அப்ப பாஸ்பாரிக் அமிலத்துல என்ன நிகழாது? ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம் இந்த 2ம் நிகழாது. ஒடுக்கம் அடையும். பாஸ்பாரிக் அமிலத்தை வச்சு ஒடுக்கம் செய்யலாம். ஆனா ஆக்சிஜனேற்றம் செய்ய முடியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையில தான் அது இருக்கு. இதற்கு மேற்கொண்டு பாஸ்பரஸால என்ன பண்ண முடியாது? ஆக்சிஜனேற்றம் அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல பாஸ்பாரிக் அமிலத்துக்கு பதிலா H3PO4ன்னு இருக்கு. H3PO4 இதுக்கு பேரு பாஸ்பாரிக் அமிலம் அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் H3PO3ன்னு இருந்துச்சுன்னா பாஸ்பரஸ் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி H3PO2 HPO2 இந்த மாதிரி மெட்டா பாஸ்பரஸ் ஆசிட், பைரோ பாஸ்பரஸ் ஆசிட் இந்த மாதிரி நிறைய பாஸ்பரஸ் அமிலங்கள் இருக்கு. பாஸ்பரஸ் அமிலத்தால ஒடுக்கம் அடைய முடியும், ஆக்சிஜனேற்றம் அடைய முடியும். பாஸ்பாரிக் அமிலத்தால முடியாதுன்னு சொல்றோம். ஓகேவா? அதனாலதான் ஆப்ஷன் ஏ ஆன்சரா சொல்றோம். ஆன்சர் புரிஞ்சுச்சா? ஃபைன். இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. பாஸ்பாரிக் அமிலத்தில் பாஸ்பரஸ் +5 இந்த இடத்துல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? சரி. +5 ஆக்சிஜனேற்ற நிலையில் உள்ளது மற்றும் அது ஒடுக்கும் காரணியாக மட்டுமே செயல்படும். அதால ரெடியூசிங் ஏஜென்ட்டா தான் ஆக்ட் ஆக முடியும்னு சொல்றாங்க. ஒடுக்கும் காரணியாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 37. ஒரு நல்லியல்பு வாயுவின் 1 மோலுக்கு இந்த அறிக்கையில் எது உண்மையாக இருக்க வேண்டும்? எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேக்குறாங்க? ஐடியல் கேஸ் 1 மோல் ஐடியல் கேஸ் நல்லியல்பு வாயு எடுத்துக்காங்க. நல்லியல்பு வாயுனா உங்களுக்கு தெரியும்ல. கண்ணை மூடிட்டு எழுதிடுவீங்க இந்த ஈக்குவேஷனை மட்டும். ஃபைன். இது ஒண்ணு மட்டும் எதுனா பார்த்தாது. இன்னும் 4-5 ஃபார்முலா படிக்கணும். ஒழுங்கா படிங்க. மூஞ்சில சிரிப்பை பாரு. ஆப்ஷன் ஏ யூ மற்றும் ஹெச் ஒவ்வொன்றும் வெப்பநிலையை மட்டும் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெப்பநிலையை பொறுத்துதான் அக ஆற்றல், என்தால்பி இந்த 2மே டிபெண்ட் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க. அமுக்க திறன் காரணி எப்போதும் 1க்கு சமமாக இருக்கும். இசட் இருக்கு இல்லையா? இசட் உடைய வேல்யூ எப்பயுமே 1ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போனா நல்லியல்பு வாயு ஆரம்பிச்சனாலே இசட் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் 1ன்னு தான் சொல்லுவோம்ல. சரி. Cp minus Cv equal to R அப்படின்னு சொல்றாங்க. இந்த del U, del H எல்லாம் இருக்கு இல்லையா? இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? Cp minus Cv ன்னு எழுதுவோம். இல்ல, மாறாத அழுத்தத்தில் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோ, மாறாத கன அளவில் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோ, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் Cp minus Cv which is equal to R gas constant 8.314 நம்ம சொல்லுவோம். R கலோரிஸ்ல சொல்லும் போது எவ்வளவு சொல்லுவோம்? 2 கலோரிஸ்ல சொல்லுவோம். ஓகே, ஃபைன். சோ ஆப்ஷன் டி du is equal to Cv dt எல்லா செயல்முறைகளுக்குமே du உடைய வேல்யூ Cv into dt க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? சரி, எதெல்லாம் கரெக்ட்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியுதா? 1-2 ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி கரெக்ட்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஃபைன். சோ பாருங்க. ஏ வேல்யூ ஆப்ஷன் ஏ கரெக்ட். யூ மற்றும் ஹெச் ஒவ்வொன்றும் வெப்பநிலையை மட்டும் சார்ந்திருக்கும். டெம்பரேச்சர் மட்டும் தான் யூவும் ஹெச்சும் டிபெண்ட் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது Cp minus Cv equal to R இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரியா? தேர்ட் ஒன் du is equal to Cv into dt இது எந்த ப்ராசஸா இருந்தாலும், எந்த செயல்முறையாக இருந்தாலும், மீள் செயல்முறை, மீளா செயல்முறை இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரிவர்சிபிள் ப்ராசஸ், இரிவர்சிபிள் ப்ராசஸ், ஐசோபாரிக், ஐசோதெர்மல், ஐசோகோரிக் இந்த மாதிரி வெப்பநிலை மாறா செயல்முறை, அழுத்த மாறா செயல்முறை, கன அளவு மாறா செயல்முறை இந்த மாதிரி நம்ம நிறைய செயல்முறைகள் சொல்லுவோம். எந்த செயல்முறையா இருந்தாலும் du உடைய மதிப்பு எதுக்கு சமமா இருக்குன்னா Cv into dt க்கு சமமா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபைன். சோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் கரெக்ட். அப்ப எது தப்புன்னு சொல்றாங்க? அமுக்குத்திறன் காரணி Z வேல்யூ 1க்கு சமமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 1க்கு சமமா தான் இருக்கும். ஓகேவா? Z வேல்யூ எப்பயுமே 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஐடியல் கேஸா இருந்துச்சுனாலே பாருங்க, PV உடைய வேல்யூ nRT-க்கு ஈக்குவலா? Z ஈக்குவல் டு ஃபார்முலாவே என்னதான் சொல்லுவோம்? PV by RT. PV by RT. N is equal to 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் 1 மோல்னு கொடுத்திருக்காங்க. அப்ப N-க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 1 மோல் அப்படின்னு எடுத்தா PV by RT. PV உடைய வேல்யூ RT-க்கு சமம் தானே நல்லியல்பு வாயு. அப்ப PV by RT உடைய வேல்யூ என்னவா வந்துடும்? 1ன்னு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க சமமாக இருக்கும்னு சொல்லியிருந்தா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பான ஸ்டேட்மெண்ட். மீதி 3மே கரெக்ட்ன்றதுனால ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணோம். A, C மற்றும் D. ஓகேவா? ஃபைன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், மாணவர்கள், தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுனால என்ன வரப்போகுது? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம சொல்லி கொடுத்ததானே இந்த தம்பி படிச்சான், இந்த பாப்பா படிச்சாங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.